إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம ஸஹாபாக்கள் மீதிலும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் இன்று வரை மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த ஈமானிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய மார்க்க வசனங்கள், குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகள் பேசப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அவருடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டு அல்லாஹ்வுக்காக அவருடைய திருப்பொருத்தத்திற்காக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாம் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பதாக சொன்னார்கள். மார்க்கத்தில் தெளிவு என்பது, மார்க்கத்தினுடைய விளக்கம் என்பது தானாக வந்து கிடைப்பதல்ல. மார்க்கத்தை படிக்கிற பொழுதும், அதனை படிக்கிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுதும், அதனை பயன்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது அதனூடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தினுடைய தெளிவை மனிதர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நலவை நாடி விடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான் அப்படி என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சுவனவாசிகளை பற்றியும் இந்த உலகத்தில் அறிவுள்ளவர்கள் பற்றியும் சொல்லுகின்ற பொழுது, ஃபபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள், சுவனத்தை கொண்டு நல்ல செய்தியை நன்மாராயணம் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்களுக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள், செய்திகள், கூற்றுக்களை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்கள் இந்த சுவனவாதிகள். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லுகின்றவற்றை செவிதாழ்த்தி கேட்டு அதில் நல்லவற்றை எடுத்தும் நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான், உலாயிக்கல் லதீன ஹதாஹுமுல்லாஹு, அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவான் அப்படிங்கிறார்.
எப்படி இந்த மனிதர்கள், ஒரு மனிதனுக்கு நல்ல செய்தி சொல்லப்பட்டால், குர்ஆனுடைய வசனங்கள் பேசப்பட்டால், ஹதீஸ்களினுடைய செய்திகள் எடுத்து சொல்லப்பட்டால் அதற்கு செவிதாழ்த்தி காது கொடுத்து அதை கேட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்தும் நடக்கக்கூடிய நல்லடியார்கள் அப்படி என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்கள் சுவர்க்கத்தை கொண்டு அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவான், வ உலாயிகஹும் உலுல் அல்பாப், இவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய பார்வையில அறிவாளிகள் அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே இந்த இடம், இந்த சந்தர்ப்பம், இந்த பயான் நிகழ்ச்சி, இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எதற்காக என்றால், நாங்கள் மார்க்கத்தை அறிய வேண்டும், மார்க்கத்தை கற்க வேண்டும், மார்க்கத்தினுடைய விழுமியங்கள் சொல்கின்றபடி, மார்க்கத்தினுடைய நெறிமுறைகள் சொல்லுகின்றபடி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்க வகுப்பு நிகழ்ச்சியினுடைய, இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய முழு நோக்காகும். எனவே இந்த இடத்தில் இருந்து செல்கின்ற நாம் எங்களுடைய வாழ்க்கையில எவைகளை படித்தோம், எவைகளை கற்றுக்கொண்டோம், எவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பிரயோசனப்படுத்தக்கூடிய உள்ளங்களாகவும் எண்ணங்களோடும் நாங்கள் செல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைப்பதற்காக இருக்கிற பொழுது மலக்குமார்களை அழைத்து சொல்லுகிறான், நான் இந்த உலகத்தில் மனிதர்களை படைக்கப் போகிறேன், நான் இந்த உலகத்தில் மனிதர்களை படைக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் இந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்ப கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் குழப்பம் விளைவித்து இரத்தங்களை ஓட்டக்கூடிய, ஃபசாதுகள் செய்யக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கப் போகிறாய் அப்படி என்பதாக அந்த மலக்குமார்கள் கேட்டு வச்சு சொல்லுகிறார்கள், நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், யா அல்லாஹ், உன்னை நாங்களே அனுதினம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், இவ்வாறு இருக்க ஏன் இந்த மனிதர்களை நீ படைக்கப் போகிறாய் அப்படி என்பதாக அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் கேட்டவுடன் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் சொல்லுகிறான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் இந்த உலகம் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன வ இன்ன மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும் இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், 7 வானங்கள், பூமி, அவைகளில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. 7 வானங்கள், பூமி, இந்த பூமியில் உள்ள அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த தஸ்பீஹ்களை, அல்லாஹ்வை புகழ்தலை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கிற, அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து பெற வேண்டும் என்று உற்று நோக்குகிற ஒரு இபாதத்துக்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தல், நினைவு கூறுதல். அல்லாஹ்வை நாங்கள் எந்த நேரமும் நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை நாங்கள் அனுதினமும் துதிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான், எங்களுடைய இபாதத்துக்களின் ஊடாக எதிர்பார்க்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரா அன்கபூத்திலே 45வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது,
நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுதல், திக்ர் செய்தல் என்பது அது மிகப்பெரிய ஒரு விடயமாகும். அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அல்லாஹ் மலக்குமார்களை பற்றி சொல்லுகிற பொழுது وَمَنْ عِنْدَهُ لَا يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِهِ وَلَا يَسْتَخْسِرُونَ وَيُسَبِّحُونَ اللَّيْلَ وَالنَّهَارَ لَا يَفْتُرُونَ. அல்லாஹ்விடத்தில் இருப்பவர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹுவுக்கு கட்டுப்படுவதற்கு எப்போதும் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். அவர்கள் وَيُسَبِّحُونَ اللَّيْلَ وَالنَّهَارَ لَا يَفْتُرُونَ. அவர்கள் இரவும் பகலும் விடாமல் அல்லாஹுவை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அதே மாதிரியாக அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் அல்லாஹுவை, என்னை நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், அஸ்குருக்கும், நான் உங்களை ஞாபகமூட்டுவேன். நீங்கள் என்னை எப்போதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் என்னை பற்றிய பேச்சுக்கள், என்னை பற்றிய நினைவுகள் உங்களுக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் நான் உங்களை ஞாபகமூட்டுகிறேன். அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுவை அடிக்கடி ஞாபகமூட்டக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹுவை அனுதினமும் துதிக்க கூடியவனாக இருந்தால், அல்லாஹுவை அடிக்கடி ஞாபகமூட்டி அதனூடாக அவன் மனம் குளிர்ச்சி அடையக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹு தஆலா அந்த மனிதனை அவனும் ஞாபகமூட்டுகிறான். அதே மாதிரியாக அந்த மனிதனை மலக்குமார்களிடத்திலே அந்த மனிதனை பற்றி பேசுகிறான். அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில பதியப்பட்டிருக்கிற, முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஹதீஸுல் குதுஸி அப்படின்னு அர்த்தம். இது அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி. அன இந்த லன்னி அப்தி பி, நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி சிந்திக்கிறானோ, அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய எண்ணத்தில் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அதே போன்றுதான் நான் இருப்பேன். வஅன மஅஹு இதா ذكرني, அவன் என்னை ஞாபகமூட்டினால், யாரு? ஒரு அடியான் அல்லாஹ்வை ஞாபகமூட்டினால் அல்லாஹ் சொல்லுகிறான், فإن ذكرني في نفسه, அவன் உள்ளத்தால் என்னை நினைத்தால் ذكرته في نفسي, நானும் அவனை நினைப்பேன் அப்படிங்கிறார். وإن ذكرني في ملأ ذكرته في ملأ خير منهم. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு கூட்டத்துக்கு மத்தியில், ஒரு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி பேசினான், அல்லாஹ்வை ஞாபகமூட்டினான், அல்லாஹ் சொல்கிறான், நானும் அந்த மனிதனை பற்றி ஒரு கூட்டத்திடம் பேசுவேன். அந்த கூட்டம் இவர் பேசுகின்ற மனிதர்களை விட மிகச் சிறந்த கூட்டமாக இருக்கும். அப்படி என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் என்னை நெருங்கி வந்தால் நானும் அவனை நெருங்கி வருகிறேன். அப்படி என்பதாக அல்லாஹ் ஹதீஸிலே சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன் அதானி யம்ஷி அதைதுஹு, நான், அதாவது அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடத்தில் ஓடி வருகிறேன். அப்படி என்பதாக சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதனை நினைவு கூறுகிறது என்றால், நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய நினைவோடு இருக்கிறோம். நாங்க அல்லாஹ்வை எங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை நினைக்கிறோமோ அதைவிட ஒரு படி மேலாக, அல்லாஹ் எங்களை நினைவு கூறுகிறார்.
நாங்கள் அல்லாஹ்வை பற்றி ஒரு சமூகத்திடத்தில் ஒரு குடும்பத்திடத்திலோ அல்லது சமூகத்திடத்திலோ அல்லது மனிதர்களிடத்திலோ நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அவருடைய குதிரத்துக்கள் பற்றி அவருடைய வல்லமைகள் பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது அல்லாஹ்வும் எங்களை பற்றி எங்களை விட மனிதர்களை விட மிகச் சிறந்த மலக்குமார்களிடத்திலே அல்லாஹு தஆலா பேசுகிறான் அப்படி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ் பேசுகிறான் என்றால் சும்மா பேச்ச சகோதரர்களே, எங்களை பற்றி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு மீட்டிங்ல பேசினா எப்படி இருக்கும்? என்னுடைய பெயர் சொல்லி, என்னுடைய குடும்பத்தை சொல்லி, என்னுடைய அட்ரஸை சொல்லி, இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி பேசினால் எங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும், நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவோம், எவ்வளவு எங்களுடைய மனம் குளிரும். இந்த உலகத்தினுடைய ரப்பு, இந்த உலகத்தினுடைய இரட்சகன் யாரிடம் பேசுகிறான் தெரியுமா? இந்த உலகத்திலே மிகச் சிறந்த படைப்புகளில் பாவமே செய்யாத படைப்புகள் மலக்குமார்கள், எந்தவித தேவையும் இல்லாத படைப்புகள், அவர்களுடைய வேலைகள் எல்லாமே அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு, அல்லாஹ்வினுடைய புகழ் பாடிக்கொண்டு, அல்லாஹ்வினுடைய அவன் சொல்லுகிற கடமைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற மலக்குமார்களிடம் அல்லாஹு தஆலா பேசுகிறான் அப்படி என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அல்லாஹ் இயற்கையாவே எங்களுக்கு அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய சில வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நாங்கள் அல்லாஹ்வை அனுதினமும் நினைப்பதற்காக வேண்டிய சில இபாதத்துக்களை சொல்லி தந்திருக்கிறார். முதலாவது எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற இபாதத்துக்களில் ஒன்றுதான் தொழுகை என்பது. இந்த தொழுகை நாங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 5 வக்து தொழ வேண்டும். குறைந்தது கட்டாயமாக 5 வக்து தொழ வேண்டும். நாங்கள் உபரியான வணக்கங்கள் செய்வது வேறு. நாங்கள் கட்டாயமாக ஒரு நாளைக்கு நாங்கள் வணக்கங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தொழுகை என்கின்ற அந்த வணக்கத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த வணக்கத்தை எப்படி வைத்திருக்கிறான் பாருங்கள். இந்த வணக்கம் என்பது சூரிய ஓட்டத்தின் அடிப்படையிலே இந்த வணக்கத்தை நாங்கள் நேரம் கணிப்பிட்டு அதை தொழுகிறோம். உதாரணமாக இங்கே 12 மணிக்கு அல்லது 12:30க்கு லுகர் தொழப்படுமாக இருந்தால் இன்னும் ஒரு ஊரில் 12:35க்கு தொழப்படும். சூரியன் எங்கேயெல்லாம் உச்சை விட்டு கொஞ்சம் நகர்கிறதோ அங்கேயெல்லாம் அந்த லுகர் தொழுகை என்கின்ற தொழுகை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தொழுகை என்பது தொழப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படித்தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் 24 மணி நேரமும் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வினுடைய துதி பாடப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியினுடைய அமைப்பை வட்டமாக மாற்றி, இந்த பூமியினுடைய அமைப்பை சுற்றி வரக்கூடிய அமைப்பாக மாற்றி, சூரியனை அதை போன்று மாற்றி, தொழுகையினுடைய நேரத்தை அப்படியே மாற்றி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் வல்லமை பொருந்தியவன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வை மனிதர்கள் திக்ர் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அதன் அடிப்படையில் தான் இந்த உலகத்தையும் படைத்து வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று இந்த தொழுகை. இந்த தொழுகையை, இந்த அல்லாஹ்வை நிறைவு கூறுகிற வணக்கத்தை சரியாக நாங்கள் நிறைவேற்றுகிறோமா என்கின்ற ஒரு கேள்வி என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்டு பார்த்தால், தொழுகையினுடைய நேரம் என்ன, தொழுகையினுடைய அமைப்பு என்ன,
தொழுகை எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணிக்குள் தொழப்பட வேண்டும், சூரியன் எந்தெந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது என்னென்ன தொழுகை தொழப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிற நாங்கள் இந்த தொழுகையை நேரம் தவறி எங்களுடைய வேலைகளை முடித்து நேரத்தை கடத்தி செய்கின்ற ஒரு அமலாக மாற்றி விடுகிறோம். எங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது, எங்களுடைய கடைகள் சாத்தப்படுகிற பொழுது போய் தொழுது கொள்ளலாம் என்கின்ற அமைப்பிலே இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த தொழுகை மாறிவிட்டது. நாங்கள் சமைத்து முடித்தவுடன், சாப்பிட்டு முடித்தவுடன், நேரம் தவறினாலும் பரவாயில்லை, நேரம் போனாலும் பரவாயில்லை, சூரியன் சாய்ந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை மறந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கிற மனிதர்களாக நானும் நீங்களும் சில நேரங்களில் இருந்து விடுகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த ஈமானிய சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் குறைந்தது ஒரு நாளைக்கு 5 வக்து தொழ வேண்டும் என்பதை கடமையாக்கி அந்த தொழுகையிலே முற்று முழுவதுமாக அல்லாஹ்வினுடைய துதிபாடுவதற்காக வைத்திருக்கிறார். நாங்கள் முதலாவதாக அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்கிறோம். அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து நாங்கள் ஓதுகிற அவுராதுகளை எடுத்து பார்த்தால், நாங்கள் சொல்லுகிற சொற்களை எடுத்து பார்த்தால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எதிலே ஆரம்பிக்கிறோம்? ஆரம்ப தக்பீர் முடித்தவுடன் நாங்கள் ஆரம்ப தக்பீருடைய துஆவை ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி ஆரம்பிக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தினுடைய இரட்சகன், இந்த உலகத்தினுடைய ரப்பு, இந்த உலகத்தாரினுடைய ரப்பு, அவனுக்கே புகழனைத்தும் அப்படி என்பதாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எத்தனை தக்பீர்கள் சொல்லுகிறோம் அல்லாஹு அக்பர் என்று? எத்தனை முறை அல்லாஹ்வை துதிபாடுகிறோம் என்று பாருங்கள். ருக்குயிலே என்ன சொல்லுகிறோம்? சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம். என்னுடைய ரப்பு தூய்மையானவன், என்னுடைய ரப்பு தூய்மையானவன் அப்படி என்கிறோம். அல்லது சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக்கல்லாஹும்ம அக்ஃபிர்லி, இதுவும் அதே போன்ற ஒரு அவுராதுதான். எப்படி? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக்கல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், சுப்ஹானக்கல்லாஹும்ம நீ தூய்மையானவன், உன்னிடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? பாவ மன்னிப்பு தேடுகிறோம் அப்படி என்பதாக நாங்கள் எங்களுடைய ருக்குகளில் ஓதுகிறோம். அடுத்ததாக நிலைக்கு வந்து அந்த அவுராதை ஓதிவிட்டு அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு அடியான் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம் எதுவாக இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம் இது தெரியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் சுஜூது அப்படின்னாங்க. நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகள் 7 கொண்டு போய் வைத்து சுஜூது செய்கிறோம். எங்களுடைய இடுப்பெலும்பை வளைத்து, எங்களுடைய முடங்கால்களை வளைத்து, எங்களுடைய தலை நெற்றியை கொண்டு போய் நிலத்திலே வைத்து நாங்கள் பெருமையற்றவர்கள், அல்லாஹ்வை துதிபாடக்கூடியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வை பெருமை இல்லாமல் எந்த நேரமும் சுஜூது செய்யக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து அதை செய்துவிட்டு அதில் என்ன ஓதுகிறோம் தெரியுமா? சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்தி, சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று ஓதுகிறோம். என்ன ஓதுகிறோம்? சுப்ஹான ரப்பியல் அஅலா. எத்தனை முறை ஓதுகிறோம்? எத்தனை முறை என்றாலும் ஓதலாம். சிலர் சொல்வார்கள் 3 முறை தான் ஓத வேண்டும். அப்படி அல்ல, ரசூலுல்லாஹ் எண்ணிக்கையை குறிப்பிடவில்லை. 3 முறை அல்ல, நீங்கள் உங்களுக்கு தேவையான எத்தனை முறைகளிலும் ஓதலாம். உங்களுக்கு தேவை என்றால் 4 முறைகளிலும் ஓதலாம், 5 முறையும் ஓதலாம். சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று ஓதுகிறோம். என்ன அர்த்தம்? என்னுடைய ரப்பு, தூய்மையான ரப்பு உயர்ந்தவன்,
என்னுடைய தூய்மையான ரப்பு உயர்ந்தவன் என்று நாங்கள் தொழுகை முழுவதிலும் அல்லாஹ்வுடைய துதிபாடுகிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இதனைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் கேட்கிறேன், அல்லாஹ் தஆலா தேவையற்றவன் என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். அல்லாஹ் எந்த விதமான தேவையும் இல்லாதவன், தூய்மையானவன் என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் எதற்காக எங்களை வணங்க சொல்ல வேண்டும்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் சுஜூது செய்வதாலும் ருக்கு செய்வதாலும் எதற்காக அல்லாஹ் வணங்க சொல்லுகிறான் என்றால், மனிதர்கள் அல்லாஹ்வை துதிக்க வேண்டும். அல்லாஹ்வை மனிதர்கள் எந்த நேரமும் துதிக்க வேண்டும். அதனூடாக மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா எங்களை இபாதத்துக்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களை செய்ய வைப்பதற்கான காரணங்களில் உண்டு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரா அஹ்ஸாபிலே 35வது வசனத்தில் சொல்லுகிறார், வذாகிரீன அல்லாஹ கஸீரன் வذாகிராத். யாரு? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பெண்களும். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. அவர்களுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறோம். எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், வذாகிரீன அல்லாஹ கஸீரன் வذாகிராத். அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூர்ந்து அவருடைய துதிபாடக்கூடிய, அவனை பற்றி நினைக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்லுகிறான், அஅத்தல்லாஹு லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு மகத்தான கூலியையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு மனிதர்கள் ஓதக்கூடிய துஆக்களை, நிறைய துஆக்களை சொல்லி தந்தார்கள். எப்படிப்பட்ட துஆக்கள்? எந்த நேரத்தில் ஓத வேண்டிய துஆக்கள், ஒவ்வொரு கணங்களையும் எந்த அளவுக்கு என்றால், மனிதன் ஒரு நாளை ஆரம்பித்ததில் இருந்து ஒரு மனிதன் முடிக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர்களை சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் விழித்தெழுகிற பொழுது முதலாவது என்ன சொல்லுவான்? நாங்க தூக்கத்திலிருந்து எழும்பினா நாங்க முதலாவது என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எப்ப பெட்ல இருந்து எழும்பி முதலாவது சொல்ல வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். என்ன அர்த்தம்? நாங்கள் மரணித்த பின்னால் எங்களுக்கு உயிர் தந்து எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த துஆவை நாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஓதுறோம் தானே. இது ஒரு திக்ர் சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு திக்ர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லதி, அவன் யார் தெரியுமா? அஹ்யானா, எங்களை உயிர்ப்பித்தவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூக்கம் மரணத்தின் ஒரு பகுதி என்றாங்க. தூக்கம், ஒரு மனிதன் தூங்கிவிட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு மனிதன் தூங்கிவிட்டால் அல்லாஹ் தஆலா அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறான். அல்லாஹ் தஆலா அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறான். நாங்க தூங்குகிறோம், அர்த்தம் என்ன? மௌத்தாகிட்டோம். நாங்கள் தூங்குகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் மரணித்து விட்டோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்றுகிறான். யாருடைய அஜல் முடிந்து விட்டதோ, இன்றைக்கு நாங்க மௌத்தார டேட்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய உயிர் ஒருமிக்க கைப்பற்றப்படும். எங்களுடைய உயிர் முற்றுமுழுதுமாக கைப்பற்றப்படும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாருடைய அஜல் இன்னமும் கிடக்குதோ, யாருடைய வாழ்நாள் இன்னமும் கிடக்குதோ அவர்களுடைய உயிர் கொடுக்கப்படும் அப்படி என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தூக்கம் என்பது ஒரு சிறு மௌத்து. நாங்க சொல்லுவோம் தூக்கம் என்பது சிறு மௌத்து. அந்த தூக்கத்திலிருந்து எழும்பி உடனே சொல்கிற வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்களை தூக்கத்திலிருந்து மௌத்திலிருந்து எங்களுடைய உயிரை பறித்த பின்னால் எங்களுடைய உயிரை எங்களுடைய உடம்புக்கு மீண்டும் தந்து எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று முதலாவதே நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிற திக்ர். இதை சொல்ல மறந்து விட்டால், இதை சொல்ல மறந்தால் நாங்கள் உயிரோடு இருந்தும் மரணித்தவர்களை போன்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் இந்த திக்ர்களை, இந்த ஔராதுகளை நாங்கள் அடிக்கடி ஓத வேண்டும், அடிக்கடி சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீதுகளை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அதில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியிலே பதியப்பட்டிருக்கிற ஹதீதிலே ரசூலுல்லாஹ் திக்ரை பற்றி சொன்னார்கள். மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்ய் வல் மய்யித். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைக்கிற ஒரு மனுஷன் யாரு? அல்லாஹ்வை நினைக்கிற ஒரு மனுஷன், அல்லாஹ்வை நினைக்காத ஒரு மனுஷன். ரெண்டு பேருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? ஒருவர் மௌத்தானவர், இன்னொருவர் உயிரோடு இருக்கிறவர். கமஸலில் ஹய்ய் வல் மய்யித். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதற்கு உதாரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பவரை போன்றும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவர் மரணித்தவரை போன்றவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இது அல்லாஹ் சொல்லி தந்த திக்ர்களில் சில ஔராதுகள். இன்னும் சில திக்ர்கள் இருக்கிறது. திக்ர் என்றால், உதாரணமாக திக்ர் என்றால் என்னென்றால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய எல்லாம் திக்ர். அல்லாஹ்வை எந்தெந்த இடங்கள், எந்தெந்த நிலைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறதோ அதெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற திக்ர்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலால் அல்லாஹ்வை நினைப்பாங்க. எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி குல்ல யௌமின் 100 மர்ரா. நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 தடவைக்கு மேலால் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அவனின் பக்கம் தௌபா செய்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியே பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், இந்த உலகத்தில் மிகச் சிறந்த நபி, எந்த பாவமும் எழுதப்படாத நபி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அல்லாஹ்வின் மீது அவர் மீது இரக்கம் கொண்ட நபி, ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலால் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்களாக இருந்தார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்வார்களாக இருந்தால், அனுதினமும் பாவம் செய்யக்கூடிய, பாவத்தின் மேல் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களான நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 தடவைக்கு மேல், 100 தடவை அல்லது 70 தடவைக்கு மேலால் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நிலை, எங்களுடைய இஸ்திக்ஃபார் என்ன நிலையில இருக்கிறது?
நாங்கள் எந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில திக்ர்கள் இருக்கிறது, சில ஔராதுகள் இருக்கிறது, சில சொற்கள் இருக்கிறது. அந்த சொற்களை ஒரு மனிதன் சொன்னால் அந்த மனிதனுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படும் என்றார். மன் கால சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, அப்படி என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஒரு வார்த்தையை சொன்னால், இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுகிறது என்றார். எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 3 செகண்ட். சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்ற வார்த்தை ஒன்றை சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். சொர்க்கத்தினுடைய மரங்களுடைய அளவு என்ன தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற மரத்தை போல அல்ல, இந்த ஊர்ல இருக்கிற மரத்தை போல அல்ல சகோதரிகளே. அந்த மரங்கள் எவ்வளவு பெரிய அகன்ற மரங்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மரங்கள் எப்படிப்பட்ட மரங்கள் என்றால், வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை மிக வேகமாக 100 வருடங்கள் ஓடினார். எத்தனை வருடம்? 1 வருடமா? 2 வருடமா? 100 வருடங்கள். 100 வருடங்கள் ஓடினால் எவ்வளவு தூரம் ஓடும்? வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, நிக்காம ராப்பகலா நிக்காம ஓடும். அப்படிதான் சொல்லலாம். 100 வருடங்கள் அந்த குதிரை ஓடினால் எவ்வளவு பெரிய தூரம் போகும்? உதாரணமா நாம கொழும்பு இங்க இருந்து என்ன செய்யறோம்? ஒரு நைட்டுக்குள்ள கொழும்பு போய் சேரும். பிளைட்ல போனா என்ன செய்யறோம்? ஒரு 5-6 மணிக்கு அதுக்குள்ள நாட்டுக்கே போய் சேரும். பஸ் நம்ம உதாரணம் எடுப்போமே, ஒரு 100ல 120ல போகக்கூடிய பஸ் எடுத்தாலும் கூட நாங்க என்ன செய்கிறோம்? அது வந்துட்டு ஒரு 4-5 மணிக்கு அதுக்குள்ள கொழும்புக்கு போய் நிற்கும். இங்க ஒரு மரம் நாட்டி, உதாரணமா இங்க ஒரு மரம் நாட்டி, அந்த மரத்தினுடைய நிழல் கொழும்பின் அந்த மரத்தினுடைய கிளை நிழலும் அந்த 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 அகலமும் கொழும்புக்கு வரைக்கும் போனா எப்படி சொன்னாங்க? வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, அந்த குதிரை 100 வருடம் ஓடினால் எவ்வளவு தூரம் போய் நிற்குமோ, அவரத போய் நின்றாலும் கூட அந்த மரத்தில நிழல் தாண்டாது அப்படின்னாங்க. அந்த மரத்தின் நிழலை தாண்ட முடியாது அப்படின்னாங்க. எப்படி சொன்னாங்க? மரத்தின் நிழலை தாண்ட முடியாது அப்படின்னா அந்த அவ்வளவு பெரிய நிழல். ரசூலுல்லாஹ் தாண்ட முடியாது என்று சொன்னால் நிழல்ல அளவை சொல்லல, அந்த அளவுக்கு போனாலும் தாண்ட முடியாது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு பெரிய மிகப்பெரிய அகலமான விசாலமான மரம் நாட்டப்படும். சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அப்படி என்று சொன்னாங்க என்னங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபில் யௌமி 100 மர்ரா, யாரு ஒரு நாளைக்கு 100 தடவை, எத்தனை தடவை? 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படி என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னாங்க. எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? எப்படி சொன்னாங்க? ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இதை சொல்றதுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை சொல்றதுக்கு நாம ஒரு இடத்துல இருந்து அவடத்தை குந்தி செல்லணும்னு அவசியம் இல்லை. நாம கிச்சனுக்கு சமைக்க கூட நாங்கள் கிச்சனுக்கு சமைக்க கூட, நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது, நாங்கள் உடுப்பு கழுவுகின்ற பொழுது, நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்லை, என்ன செய்யலாம்?
வெங்காயம் போட்ட கூட சுபஹானல்லாஹி சுபஹானல்லாஹி சொல்லலாமா இல்லையா? 100 சொல்றது பெரிய வேலையா சகோதரிகளே? இல்லை. ரசூலுல்லாஹ் திக்ருக்கு அந்த அளவு நன்மைகளை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் திக்ருக்கு அந்த அளவு நன்மைகளை சொல்லி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டினாங்கிறத நாங்க பார்க்கலாம். எனவே இப்படி ஏராளமான திக்ருகளை எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இப்படி ஏராளமான திக்ருகள், இப்படி ஏராளமான ஔராதுகளை சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திக்ர் செய்வதை எங்களுடைய உள்ளத்தின் அமைதியாக மாற்றியிருக்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூபுஹும் அல்லது தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவது, நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது உங்களுடைய உள்ளத்தினுடைய அமைதிக்கு காரணமாகும். நாங்க சும்மா யோசிச்சு பார்ப்போம், மனுஷன் என்றாலே பிரச்சனைக்குள்ளானவன். நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளின் பொழுது, யா அல்லாஹ், இதற்கு நீதான் பொறுப்பானவன், என்னுடைய கலாகதிர்களை, என்னுடைய நிலைமைகளை அறிந்தவன் நீதான், என்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்தவன் நீதான், எனவே நீ எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன். இந்த கவலை, இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, இந்த இன்னல்களை என்னை விட்டும் நீக்கிவிடு அப்படி என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுப்போமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமை யதவக்கல் அலல்லாஹி, யாரு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவர். நாங்க உண்மையாக அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை பொறுப்பு சாட்டி, யா அல்லாஹ், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நோய், என்னுடைய இன்னல்கள் எல்லாமே உனக்கு தெரியும், நீ எல்லாவற்றையும் அறிந்தவன், என்னுடைய உள்ளங்களை அறிந்தவன், என்னுடைய பிரச்சனைகளை அறிந்தவன், எனவே நீ எனக்கு போதுமானவன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பொறுமையாக இருப்போமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையினுடைய சில கட்டங்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னடா வாழ்க்கை என்று தலையிப்பிக்கிற பொழுது, என்னடா வாழ்க்கை என்று சோர்வடைகிற பொழுது, என்னடா வாழ்க்கை என்று தலை குனிந்து சீரழிந்து போகிற பொழுது, தற்கொலைகளுக்குள் செல்கிற பொழுது, வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிற பொழுது, போதைகளுக்குள் செல்கிற பொழுது, ஒரு மோமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மோமின் எப்படி வாழ்வான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், அவனுடைய வாழ்க்கை எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது அப்படின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான கட்டங்களும் அவனுக்கு நலவே தந்து வேறல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான செயற்பாடுகளும் அவனுக்கு நலவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னாங்க. அப்படி இல்லையா? ஸல்லல்லாஹு விளங்கப்படுத்தினாங்க, அவனுக்கு ஒரு நலவு நடந்து விட்டால், அவனுக்கு ஒரு நலவு நடந்து விட்டால் அவன் அல்லாஹ்விடத்திலே சந்தோஷப்படுகிறான். அவன் அந்த சந்தோஷத்தை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனூடாக, அல்லாஹ்வை நினைவு கூர்வதனூடாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனூடாக அந்த சந்தோஷத்தை அவன் தன்னுடைய உள்ளத்தில் அனுபவித்துக் கொள்கிறான் அப்படி என்றார்கள். இது அவனுக்கு நலவு என்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினைச்சது ஒன்று நடக்குது, நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று வருகிறது. நான் தான் பெரியவன், என்னால் தான் வந்தது,
நான் சக்தியுடையவன் அப்படி என்று பெருமை பாராட்டாமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய நாட்டம், இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி இருக்கிறான், அதனால் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வானாக இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவானாக இருந்தால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது அவனுக்கு நலவு அப்படின்னாங்க. திரும்ப சொன்னாங்க, இன்னும் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் ஒரு கெடுதி நடக்கிறது, ஒரு அவன் விரும்பாத ஒன்று நடக்கிறது, அவன் எதிர்பாராத ஒன்று, ஒரு மரணம் அல்லது ஒரு இழப்பு அல்லது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒன்று நடக்கிறது. எதிர்பார்க்கல உம்மா மௌத் ஆகிட்டா, எதிர்பார்க்கல பாப்பா மௌத் ஆகிட்டாரு, எதிர்பார்க்கல உடனே ஒரு நோய் வந்துட்டு உடனடியாக என்ன அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா அப்படி என்று ஒரு மூமின் பேச மாட்டான். அவனுடைய நினைப்பு, அவனுடைய உள்ளம் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை எப்படி நினைக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த பிரச்சனையை எனக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி இருக்கிறான் என்றால் இதில் ஏதோ ஒரு நலவு இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற பிள்ளைகள் அனைவரும் மரணித்தார்கள். கொடுமை என்ன தெரியுமா சகோதரிகளே? ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் ஜனாதாவாக தூக்குகிறது, ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் ஜனாதாவாக பார்ப்பது இந்த உலகத்தில் மிகப்பெரியதொரு துக்கங்களில் ஒன்று. அல்லாஹ்வின் தூதருக்கு அது நடந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை ஏசவில்லை, அல்லாஹ்வை ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறாய் என்று கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ்வினுடைய கண்ணால் தண்ணீர் வடிந்தது. ரசூலுல்லாஹ் எந்தவித குஃப்ரியத்தான வார்த்தையையும் பாவிக்கவில்லை, அல்லாஹ்வின் தூதருடைய கண்களால் கண்ணீர் வடிந்தது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அழுகிறீர்களா அப்படின்னார்கள். சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க அழுவதும் புலவில்லை. ஏன் யா ரசூலுல்லாஹ் நீங்களுமா அழுகிறீர்கள் அப்படி என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே இது அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய இரக்கத்தால் வரக்கூடிய இயற்கையான ஒரு கண்ணீர், இது வருவதில் தவறல்ல. அழலாம், கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் நாங்கள் அல்லாஹ்வினுடைய கதரை வெறுத்திட முடியாது, அல்லாஹ்வுடைய கதரை நாங்கள் மறுத்திட முடியாது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஏச முடியாது. கல்யாணம் முடிச்சு பல வருஷம் பிள்ளைகள் இல்லை, என்ன செய்கிறோம்? உடனடியாக அல்லாஹ்வை மறக்கிறோம், அல்லாஹ்வை மறக்கிறோம். அடுத்தவரிடத்திலே போய் சிறுக்கான வைத்தியங்களை பார்த்து தகடுகளை கட்டி அர்ணா கொடிகளை கட்டி அதிலே அச்சிரகத்தை கட்டி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய உதவிகளை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை அடுத்த மனிதன் ஊடாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து அதை நிறைவேற்ற பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டக்கூடிய முறை அல்ல. ஒரு மனிதனுக்கு நலவோ அல்லது கெடுதியோ நடந்தால், கெடுதி நடந்தால் அந்த கெடுதியிலே அந்த மனிதன் பொறுமையாக இருப்பான், அந்த மனிதன் பொறுமையாக இருப்பான். வாய்களால் வார்த்தைகளால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இஸ்லாமுக்கு மாற்றமான பாவமான வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வராது. யாராக இருந்தால்? நாங்கள் முஃமின்களாக இருந்தால். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய உள்ளம் சாந்தி அடையக்கூடிய இறுதி நிலை என்ன தெரியுமா? நாங்க உதாரணமாக யோசிச்சு பாருங்க, எங்களால ஒரு புல நடந்தால், எங்களால ஒரு புல நடந்தால் நாங்க என்ன செய்வோம்? என்ன செய்யறப்பா வாரதானே அப்படி என்போம், அல்லாட நாட்டம் அப்படி என்போம். எங்களால இல்லாம இன்னொருத்தரால நடந்தால் என்னப்பா அப்படி என்போம். நாங்கள் கேஸ் அடுப்புற சுவிட்ச ஓபன் பண்ணாம போனா என்ன சொல்லுவோம்? மறக்கிற இல்லையா மனுஷனுக்கு அப்படி என்போம், மறக்கிற இல்லையா மனுஷனுக்கு அப்படி என்போம். அன்பார்ந்தவர்களே, இன்னொருத்தர் நம்மட புள்ள ஓபன் பண்ணாம போனா உனக்கு செல்ற விளங்குற இல்லையா என்போம். அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய நிலைதான்.
தான் செய்தால் அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனோநிலையும், அடுத்தவன் செய்கிற பொழுது அதை குற்றம் பிடிக்கக்கூடிய மனோநிலை தான் மனிதனுடைய மனோநிலை. முஃமினுடைய மனோநிலை என்ன மனோநிலை தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு இந்த கெடுதியை நாடி இருக்கிறான், இதிலே அவன் நாடால எதுவும் நடக்காது, இந்த கெடுதியிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏதோ ஒரு நலவை வைத்திருப்பான் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு முஃமின் இந்த உலகத்தில் கடந்து செல்வானாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நாடினது நடக்கட்டும், அல்லாஹ் நாடினது வரும், நான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருக்கிறேன் அப்படி என்று உண்மையான தவக்குல் வைப்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா போதுமானவன். எங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன். எனவே நாங்கள் சந்தோஷமான நிலைகளிலும் துக்கமான நிலைகளிலும் எங்களுடைய பிரச்சனையினுடைய நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுடைய கதிரை ஏற்றுக்கொண்டு அதை உள்ளத்தால் உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அல்லது அவன் மீது தவக்குல் வைத்து பொறுமையாக இருக்கக்கூடிய நல்லடியார்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு மோமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னார்களே. அவனுக்கு எது நடந்தாலும் நலவுதான், நல்லது நடந்தாலும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு நல்லடியானாக மாறுகிறான். அவனுக்கு கெடுதி நடந்தாலும் அந்த கெடுதியிலே பொறுமையாக இருந்து, அல்லாஹ் எங்களுக்கு நாடாத எதுவும் நடக்காது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா, அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் சுமக்க முடியாத சுமையை ஒரு மனிதனுக்கு கொடுக்க மாட்டான் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன் மீது உள்ள சுமையை அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி அதை பொருந்திக் கொண்டு செல்வானாக இருந்தால் அஜபல்லி அம்ரில் முஃமின், அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியம் அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கலாம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த திக்ர்ல மிக பெரியதொரு மன அமைதியை வச்சிருக்கிறான். நாங்க பொருந்திக்கு போய் பாருங்க, எங்களுக்கு நாடினது இவ்வளவுதான், எங்களுக்கு அல்லாஹ் நாடினது இவ்வளவுதான், எங்களுடைய நஸீபு இவ்வளவுதான், எங்களுடைய நஸீபு இவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா எங்களை இந்த உலகத்துல ஏழையாளா தான் படிச்சிருக்கிறான். நாங்க ஏழையா இருக்கிறோம், பிரச்சனையே இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையில சொர்க்கத்தில் ஏழைகள் அதிகமாக இருப்பாங்க. நாங்க அதை நினைச்சு நாங்க என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இவ்வளவு தான் நாடி இருக்கிறான் என்று போனமாக இருந்தால் எந்த பிரச்சனைகளும் எங்களுக்கு பெருசாகவே விளங்காது, எந்த பிரச்சனைகளும் எங்களுக்கு பெரிசாக விளங்காத சகோதரிகளே, தாய்மார்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய மனிதர்களாக, உள்ளங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகமூட்டி அவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.